இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய 5 முக்கிய செய்திகள். தஞ்சோங் பாகா அருகிலுள்ள நீர்ப்பகுதியில் 6.3 மீட்டர் நீளமுள்ள பலின் திமிங்கலம் இறந்த நிலையில் மீட்கப்பட்டது. NUS லீ கொங் சங் தேசிய வரலாற்று அருங்காட்சியகம் வெளியிட்ட அறிக்கையின்படி திமிங்கலம் மடிந்ததற்கான காரணம் தெளிவாக தெரியவில்லை என கூறப்பட்டது. திமிங்கலத்தின் உடல் மிகவும் அழகிய நிலையில் இருந்தது என்றும் அந்த விலங்கு குறித்து மேலும் ஆராய்வதற்காக ஆய்வுகள் நடந்து வருகின்றன என்றும் தெரிவிக்கப்பட்டது. அக்டோபர் 14ஆம் தேதி முதல் தயார்நிலை தேசிய சேவையாளர்கள் வருடாந்திர உடலுறுதி தகுதிச் சோதனையை புதிய வளாகத்தில் செய்ய வேண்டும். மாஜு முகாமிற்கு பதிலாக CMPB எனப்படும் புதிய மத்திய மனிதவள தளத்திற்கு தேசிய சேவையாளர்கள் செல்ல வேண்டியிருக்கும். தனிநபர் உடலுறுதி சோதனையும் தேசிய சேவை உடலுறுதி மேம்பாட்டு பயிற்சியும் கிளெமெண்டி ரோட்டில் உள்ள 39 மாஜு டிரைவில் இனிமேல் நடத்தப்பட மாட்டார். கேளிக்கை நிலையங்களின் ஊழியர்கள் அல்லது வாடிக்கையாளர்கள் போதைப்பொருள் கலந்த மின் சிகரெட்டுகளுடன் பிடிபட்டால் அந்த கேளிக்கை நிலையங்கள் அவற்றின் உரிமத்தை இழக்க நேரிடும். போதைப்பொருள் கலந்த மின் சிகரெட்டுகள் தங்களது வளாகங்களுக்குள் எடுத்து வரப்படாததை உறுதி செய்யும் பொறுப்பு கேளிக்கை நிலையங்களுக்கு உள்ளது என்று காவல்துறை பேச்சாளர் ஸ்ட்ரேட் டைம்ஸிடம் கூறினார். உணவகத்திற்கு போலியான மொத்த ஆர்டர் கொடுக்கப்பட்டதாக மீண்டும் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து கிட்டத்தட்ட ஒரே வாரத்தில் அத்தகைய 6 சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன. அண்மை சம்பவத்தில் சிங்கப்பூர் சீன பெண்கள் பள்ளியுடன் தொடர்புடையவர் என தம்மை அறிமுகப்படுத்திக் கொண்ட ஒருவர் ஹாலண்ட் சாலைக்கு அருகில் உள்ள ஹப்பியா மெடிட்ரேனியன் டவேனா உணவகத்தில் பெரிய அளவில் ஆர்டர் கொடுத்தது தெரியவந்துள்ளது. பிரபல இணைய விற்பனை தளங்களில் சட்டவிரோதமாக கிடைக்கும் ஒரு புதிய கருவி விதிமீறும் வாகன ஓட்டிகளும் தப்பிச் செல்லும் குற்றவாளிகளும் ஒரு பொத்தானை அழுத்துவதன் மூலம் தங்களை மறைத்துக் கொள்ள உதவுகிறது. ஒரு வாகனத்தில் பொருத்தப்படும் இந்த பதிவெண் மாற்றும் கருவியால் ரிமோட் கண்ட்ரோல் மூலம் வாகனத்தின் பதிவெண்ணை உடனடியாக மறைக்கவோ மாற்றவோ முடியும். குறைந்தது 3 இணைய விற்பனை தளங்களில் அந்த கருவி 150 ரிங்கிட் முதல் 350 ரிங்கிட் வரை விற்பனை செய்யப்படுவது தெரியவந்துள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் முரசுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள்.